நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல சிந்து சமவெளி நாகரிகம் பத்தி படிச்சிருப்போம். ஆனா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் இப்ப இருக்கிற மாடர்ன் சிட்டிக்கு ஈக்குவலா எப்படி வாழ்ந்தாங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உலகத்தோட மிகப்பெரிய ஆன்ஷியன் சிவிலைசேஷன்ல ஒண்ணுதான் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இன்னைக்கு வீடியோல அவங்களோட நகப்பரிமாணம், தொழில்நுட்பம் மற்றும் அந்த மக்கள் எங்க போனாங்கன்னு ஃபுல் டீடைல்ஸா பார்க்க போறோம். 1920 வரைக்கும் நம்ம எல்லாரும் பிரிட்டிஷ்காரன் தான் நம்ம நாட்டுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ கண்டுபிடிப்புக்கு அப்புறம் இந்தியாவோட வரலாறையே மாற்றி எழுதிடுச்சு. ஸோ இதோட பீரியட் இதுவும் மெசபோட்டிமா, எகிப்து நாகரிகம் போல பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லப்படுது. இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் வர பரவி இருந்துச்சு. இதோட மெயின் சிட்டிஸ் என்னன்னா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, லோதால் மற்றும் தொலவிரா. இந்த நாகரிகத்தோட ஸ்பெஷலே அவங்களோட டவுன் பிளானிங் தான். ஃபர்ஸ்ட் ஒன், கிரிட் சிஸ்டம். இன்னைக்கு சிட்டியில இருக்கிற மாதிரி ரோட் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா கிரிட் பேட்டர்ன்ல இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ். இன்னைக்கு கூட நம்ம ஊர்ல ட்ரைனேஜ் சரியா இல்லை. ஆனா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு வீட்லயும் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ். எல்லா வீடும் சுடப்பட்ட செங்கல்கள், அதாவது பேக்டு பிரிக்ஸ்னால கட்டப்பட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன், கிரேட் பாத். மொஹஞ்சதாரோல இருக்கிற கிரேட் பாத் தான் உலகத்தோட முதல் பப்ளிக் ஸ்விம்மிங் பூல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், லைஃப் ஸ்டைல் அண்ட் கல்ச்சர். அந்த மக்கள் என்ன சாப்பிட்டாங்க, என்ன தொழில் செஞ்சாங்க, இதை பத்தி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், அக்ரிகல்ச்சர். கோதுமை, பார்லி எல்லாமே விளைவிச்சாங்க. உலகத்திலேயே முதல்ல காட்டன் ப்ரொடியூஸ் பண்ணது இந்த மக்கள் தான். நெக்ஸ்ட் ஒன், ட்ரேடு. மெசபோட்டிமா, அதாவது ஈராக்கு, இவங்க கடல் வழியா வணிகம் செஞ்சிருந்தாங்க. லோத்தல்ல ஒரு பெரிய கப்பல் துறைமுகமும் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஈக்வாலிட்டி. இவங்க கிட்ட பெரிய கோட்டையோ இல்ல ராஜா ராணி ஸ்டோரிஸோ இல்ல. மக்கள் எல்லாரும் ஒரே சமத்துவமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவ்வளவு பெரிய நாகரிகம் எப்படி அழிஞ்சு போச்சு? இது இன்னும் ஒரு பெரிய மிஸ்ட்ரியா தான் இருக்கு. ஸ்காலர்ஸ் சில காரணங்கள் சொல்றாங்க. என்னன்னா, வாட்டர் இல்லாம மக்கள் மைக்ரேட் பண்ணி இருக்கலாம், இல்லனா தொடர்ந்து பெய்த மழைனால இருக்கலாம், இல்லனா வறட்சியால கூட இருக்கலாம், இல்லனா வெளிநாட்டவர்கள் போர் தொடுத்து இருக்கலாம். இதுக்கு பெரிய எவிடன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க. அவங்க எங்க போனாங்கன்னு சரியா தெரியல. ஆனா அவங்களோட ரத்தம் நம்ம கிட்ட இன்னும் இருக்கலாம்னு மாடர்ன் டிஎன்ஏ ஸ்டடிஸ் சொல்லுது. ஸோ கைஸ், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தின இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இவ்வளவு அட்வான்ஸ்டான ஒரு ஹிஸ்டரி நமக்கு இருக்குன்னு நினைக்கும் போது பெருமையா இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.